ஃபோட்டோஸ் எரிச்ச இடத்துல போய் பார்க்குறாரு. அங்கே எரிஞ்சு போன சாம்பல் தடம் கூட இல்லாமல் மறைஞ்சு போயிருந்தது. அதிர்ச்சியோட அத்தனையும் பார்த்துட்டு இருந்த தாத்தாவை வாசல்லேருந்து யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது. வாசலுக்கு போன தாத்தா ஒரு சாதுவை பார்க்குறாரு. எரிச்சலோட எண்ணெயா வேணும்னு சவுண்டை ரைஸ் பண்ணி கேட்குறாரு. ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு ரொம்ப டயர்டாக கேட்குறாரு அந்த சாது. இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு கோவமாக உள்ளே போகிற தாத்தா திரும்பி வரத்துக்குள்ளே அந்த சாது காணாமல் போயிடுறாருங்க. வாசப்படியில் ஒரே ஒரு ஓலைச்சுவடி மட்டும் இருந்துச்சு. கையில் இருந்த தண்ணி டம்ளரை கீழே வச்சுட்டு அந்த ஓலையில் என்ன இருக்குன்னு கை நடுக்கத்தோடு எடுத்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, முட்டாளே, இறைபக்தியோடு இருந்து சொந்தமாக எதுவும் செய்யாத உன்னை உன்னோட மனைவியோட வேண்டுதலால் தான் இத்தனை நாளாக நாங்கள் காப்பாற்றிட்டு வந்தோம். எத்தனை தவறுகளை செய்வ? சுயமாக நல்ல சிந்தனை செய்யலைன்னாலும் அடுத்தவங்க நம்பிக்கையை அழிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? உன் பேர குழந்தை பேசாமல் போனது நீ உன்னோட வாலிப பருவத்தில் எத்தனை மகன்களை தவறாக பேசின, திட்டுன. அவங்கள தவறாக பேசிய சாபந்தான் குழந்தை வழியாக உன்னை இத்தனை நாளாக வாட்டி எடுத்துச்சு.